வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதியின் ஆசையை நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்தி ரேவதியை பீச்சு பார்க்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சந்தோஷப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சந்திரகலா சாமுண்டேஸ்வரி வயிற்றுச்சல் அடைகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி இவ்வளோ காலம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை விட இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிக்கணும் ராஜா அப்படின்னு சொல்ல நேரம் உன் கையை பிடிச்சிட்டு நான் பார்க்கு பீச்சு சினிமா பார்க்க எல்லா இடமும் நான் போனோம். நம்ம வாழ்க்கையை சந்தோஷப்படியாக நம்ம வாழணும் அப்படின்னு எல்லா மனைவியும் எதிர்பார்க்குறது மாதிரி நம்ம ரேவதி தன்னோட ஆசையை ராஜா கிட்ட கார்த்தி கிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் கார்த்தி சரி இன்னைக்கே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்க்கு பீச்சு எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலாவுக்கு இந்த டிரைவர் பையன் ரேவதி கூட ஒட்டி உரசி இருக்கான். இந்த சாமுண்டேஸ்வரி அக்கா என்னன்னா ஜாக்கை அமெரிக்காவிலேருந்து வர வச்சு எப்படியாவது ஜாக்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பொண்ணோட மனசை மாற்றிடலான்னு நினைக்கிறா. ஆனால் மனசை ஒன்றும் மாற்ற முடியாது. ரேவதியை ராஜா கிட்ட இருந்து பிரிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நேற்று அந்த ரேவதியை மயிலம் சேர்ந்து என்னை உழுக்கெடுத்தது என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. என் முதுகெலும்பை உடச்சி விட்டுட்டாங்க. கோலத்தை போடு, தூரு, க்ளீன் பண்ணு அப்படின்னு என்னை அவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்படுத்தினா அந்த ரேவதி. அவளை சும்மா விடக்கூடாது. இப்போ புருஷன் கூட ஜாலியாக பீச்சு பார்க்குன்னு போகையா போகிறா. உன்னை விட மாட்டேன்டே அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. நேராக நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட போய் வர்த்தி வைக்கிறாங்க. அக்கா என்னக்கா நீ நினச்சிட்டு இருக்க? இப்படியே போனால் உனக்கு கூடிய சீக்கிரம் பேரம் பேத்தியே வந்துடும். என்னடி சொல்ல என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாரு நீ இந்த ரேவதியை ராஜா கிட்ட இருந்து பிரித்து ஜாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஜாக்கை அமெரிக்காவிலேருந்து வர வச்சிருக்கா. ஆனால் இவா ஜாக்கு பக்கம் திரும்பினது மாதிரி இல்லை. ஆனால் அந்த டிரைவர் பக்கம் மட்டும் நல்லாவே திரியிறா. இப்போ அந்த டிரைவர் பையில கூட சேர்ந்துக்கிட்டு பீச்சு பார்க்கு எல்லா இடமும் போகிறாக்கா. இதெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படி சொல்லுவாங்க. என்னடி சொல்ல அவள் போயிருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த லேசப்பட்டவன் இல்லடி அவன். நான் அவன் அம்மா சில திறப்புக்கு போக மாட்டேன்னு இருந்தேன். ஆனால் என்ன வர வச்சு என் கையாலேயே கடைசியில் அவங்க அம்மா சிலையை திறந்துட்டானா. இவன் லேசுப்பட்டவன் இல்லை. இவனுக்கெல்லாம் சரியாக நெத்தி அடி குடிக்கணும். எனக்கு அவ்வளோ தூரம் ஆத்திரமாக வருதுடி அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அக்கா. அப்போ நான் என்ன பண்ண? இப்போ அந்த டிரைவர் பையில கூட அவள் பீச்சு பார்க்குன்னு போயிருக்கா அப்படின்னு சொல்ல நேரம். அப்படியா? விடக்கூடாதுடி, விடக்கூடாது. சரியாக பதிலடி கொடுக்கணும். இந்த டிரைவர் பையன் பயங்கரமான ஆளாக இருக்கான். என் பொண்ணை கைக்குள்ளே வச்சு அவன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் நம்மளை அவன் திட்டத்துக்கு வர கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிட்டு இருக்கான். இது சரியே படாது அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதோட பார்த்தோம்னா சிவநாட்டிக்கு கால் பண்ணுறாங்க நம்ம சந்திரகலா. இந்த பாருங்கள், அந்த டிரைவர் பையனும் அந்த ரேவதியும் சேர்ந்துக்கிட்டு இப்போ பீச்சுக்கு பார்க்குகெல்லாம் போகிறாங்க. அவங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணக்கூடிய ரொமான்ஸை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. ஏதாவது பண்ணணும். சந்திரா இப்போ என்ன பண்ண சொல்ல? ஏற்கனவே அவன் உன்னை படாத பாட்டுப்பட்டி அவங்க அம்மா சிலையை உன்னை க்ளீன் பண்ண வச்சு உழுக்கெடுத்தது பத்தாதா? இப்போ சும்மா இரு. இப்போ பண்ணணும்னா நம்மளுக்கே அது சொதப்பெல்லாம் அமைஞ்சிடும். நீ புரிஞ்சிக்க சந்திரா. ஏன்னா நம்மக்கிட்ட காளியம்மா சித்தி கூட இல்லை. அவங்க இருந்தால் ஏதாச்சும் பண்ணுவாங்க, அந்த தைரியம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்களும் நம்ம பக்கத்தில் இல்லை. அதனால் நீ அமைதியாக இரு. அது என்னால் இருக்க முடியாதுங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இப்போ என்ன வெளியே விரட்டதுக்கு அவன் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கான். இப்போ ரேவதி கூட ஒன்றுக்கு ஒன்றா சுற்றுறான். இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. அந்த ரேவதி நான் தூக்கி வளர்த்த கழுத. புருஷன் கூட வாழ்ந்தால் தானே உனக்கு புருஷனோட அருமை தெரியும் அப்படின்னு என்னை கொஸ்டின் கேட்டால் பாருங்கள். எனக்கு செருப்பை கெடுத்தி அடித்தது கணங்க இருந்து. அப்படி இருந்தப்ப இந்த ரேவதியை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. அதுவும் இந்த டிரைவர் பையில கூட சேர்ந்து பார்த்தாலே எனக்கு வயிற்றுச்சலாக வருதுங்க அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சந்திரா. வேணா உன்னையும் நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு நம்ம சிவனாடி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் பிரிக்கணும். அதுக்கு என்ன சதி திட்டம் உண்டோ அதை தீட்டுங்க அப்படின்னு அந்த இடத்த சொல்லுனேன். நீ சொல்லிட்டால, நானும் சித்தப்பாவும் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறோம் அப்படின்னு அந்த இடத்த நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜாக்கு கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி.
என்ன ஜாக் இப்போ என்ன பண்ணுறா, அடுத்ததாக என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு யோசிக்கேன் அத்தை அப்படின்னு வந்து சொன்னாங்க. உன்னை எதுக்காக நான் இங்கே அமெரிக்காவிலேருந்து வர வச்சேன், நான் அந்த விஷயத்த மறந்துக்கிட்டு நீ எல்லாமே கரெக்டாக இருக்கிறிய அப்படின்னு வந்து சொன்ன நேரம், நீ அமெரிக்காவிலேருந்து வந்ததே ரேவதிக மனசை மாற்றி ரேவதிக மனசில் நீ இடம் பிடிச்சி அவள் கழுத்தில் தாலியை கட்டுவா அப்படின்னு வந்து நினச்சா, இப்போ அந்த டிரைவர் பையன் இன்னைக்கு பார்க்கு பீச்சு அப்படின்னு வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போகிறான். நீ வந்து ரொமான்ஸாக அவகிட்ட நடந்து இம்ப்ரெஸ் பண்ண அவளை அப்படின்னு வந்து நினைச்சா, நீ அப்படி ஒன்றுமே செய்யாமல் சொதப்பிலாம் வச்சிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. ஒழுங்கா எக்ஸசைஸ் இதெல்லாம் உனக்கு வராத விஷயம், அதில் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வேற விஷயத்த வந்து இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இந்த சாமுண்டேஸ்வரி அத்தை என்னை மத போல நம்பி இருக்காவ, ஆனால் நான் ஒன்றுமே இதெல்லாம் பண்ணிக்கிட மாட்டேன்னு தெரிஞ்சு என்ன எப்படி இவங்க ஆணித்தனமாக நம்புகிறாங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம ஜாக்கு. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி எதையாவது பண்ணி இந்த டிரைவரை இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அவன் 6 மாதம் விவாகரத்துக்கு ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸை காட்டி இங்கே வந்து இருக்கிறான். ஆனால் இருந்து என் பொண்ணையே தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவளை கூட்டிக்கிட்டு வெளியிடங்களில் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். இப்படியே விட்டால் இவனுக்கிட்ட இருந்து இவளை பிரிக்கிறது அவ்வளோ இந்த கஷ்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம சந்திரகலா, என்னக்கா உன் பொண்ணை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கியா, உன் பொண்ணு ரேவதி வர வர வந்து எல்லா விஷயத்துலேயும் இப்படி தான் வந்து அந்த டிரைவர் கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளெல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டா, ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதிய ராஜாவும் பார்க்கில் வந்து எடுத்து ஃபோட்டோவை வந்து போட்டு விட்றாங்க. அதை வந்து நம்ம சந்திரகலா வந்து தூக்கி கொண்டு, பார்த்தியாக்கா ரேவதிக்கு முகத்தில் எவ்வளோ பிரகாசமாக சந்தோஷம் ஒளிவட்ட மாதிரி இருக்கு, நீ பாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கு பீச்சு அப்படின்னு வந்து சுற்றிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பாரு என் செல்லுக்கு வந்தது அப்படின்னு வந்து காட்ட நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி பார்த்து வாயை பிளக்குறாங்க. என்ன இங்கெல்லாம் இப்படி சந்தோஷமா இருக்காங்களா, இதெல்லாம் சரிப்படாது, கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்தையும் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி பிரிக்கணும் அப்படின்னு வந்து எது பண்ணினாலும் இந்த டிரைவர் பையன் அவனுக்கு சாதகமாக அதை மாற்றிறான். நமக்கு சாதகமாக நம்ம செய்தால் கூட கடைசியில் அவனுக்கு அது வந்து சாதகமாக ஆயிடுது. என்ன பண்ண சந்திரா, ஏதாவது பண்ணணும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம வீட்டில் இருக்கிறது வரையே அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுது. ஏன்க்கா உன்னோட மாப்பிள்ளை மாமா அவங்க கூட அவனுக்கு தான் சப்போர்ட், அதை விட ரோஹிணி மயில் நம்ம சுவாதி எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டு. என்னைய வச்சுக்கிட்டு வேற என்னக்கா பண்ண முடியும், மொத்த குடும்பமும் நம்ம ஏதாவது பிளான் போட்டால் கூட சொதப்பி அவனுக்கு சாதகமாக ஆக்குறதுலே குறியாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோன் மூட்டி நம்ம சாமுண்டேஸ்வரியை விடுறாங்க நம்ம சந்திரா. ஆனாலும் சாமுண்டேஸ்வரி ஒன்றுமே வந்து அவனை பண்ண வழி இல்லை, கையை கட்டி போட்டது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க.